ரதி, கிளம்பிட்டியாமா? ஆ கிளம்பிட்டேங்க. மதியத்துக்கு சாப்பிட கீரை கூட்டு வச்சுட்டேங்க. அப்புறம் உங்களுக்கு டீயும் போட்டு வச்சிருக்கேன். குடிக்கிறீங்களா? ஏமா, நான் போட்டுக்க மாட்டேனா? நீ எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இல்லைங்க, பரவாயில்ல, நான் போட்டுட்டேன். நீங்க குடிச்சிட்டு வாங்க. நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்லைங்க, என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரியே இருக்கு. என்ன சொல்ற? வாமிட் வர மாதிரி இருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்போதும் வரதுதாங்க. நீங்க எப்பயாவது தானே வரீங்க, அதான் உங்ககிட்ட சொல்றது இல்ல. ஏமா, அதுக்குன்னு சொல்லாம இருப்பியா? எனக்கு வேலை அதிகம், அதனால என்னால அடிக்கடி வந்து உன்னை பாத்துக்க முடியல. நீயும் இப்படி சொல்லாம இருக்க. சரி, நீ போய் உட்காரு, நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, வேண்டாங்க. அட, இந்த மாதிரி நேரத்துல நிறைய ஜூஸ், நிறைய தண்ணி எல்லாம் குடிக்கணும். காலையில வர மாத்திரை போடணும்ல நீ. இப்ப வர ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போகணும். குழந்தைய நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கணும்ல. உன் உடம்புலயும் தெம்பு இருக்கணும். அதுக்குதான் சொல்றேன். நீ போமா, நீ போய் உட்காரு, நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிங்க, ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ரதி. சொல்லுங்க. இல்ல, புட்டு நீ வைக்கல, வச்சிரு. சரிங்க. blood vessels, arteries, veins, அதுக்கப்புறம் ஐயோ. கூந்தலது நீளம் இல்ல, ஆளு கூட உயரம் இல்ல, தாண்டிவோம் அழகு, உன்னை ஆசைப்பட வச்ச அழகு. அடே, என்னடா நான் இங்க மாங்க மங்கன்னு படிச்சிட்டு இருக்கேன், நீ ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்க. ஏன் வாயி நான் பாடுவேன், அத கேக்க நீ யாரு? ஏ மஞ்ச பலூனு, நீ சூப்பர் சலூனு, ஏ பாடி கூலிங் வாட்டர் மெலனு, ஏன் பியூட்டி பஃபூனு, ஏ பாய் கொல்லோன்னு, ஏ ஒன்னால என் லைஃப் சுக்கூனு, நைட்டானா கனவுல வாரதியே, பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்தியே, மண்டையில பாடி பொண்ணும் ஏறலடி, அழகுல ஒண்ணு மிஞ்சால் இல்லடி, மினிக்கி நீதாய நெஞ்ச குலுக்கி சிரிக்கி, வாடிய முட்டை கலக்கி. என்னம்மா சார் ஒரே குஷியா இருக்கோ? என் பொண்டாட்டி வர இன்னைக்கு மஞ்ச மஞ்சன்னு மங்களகரமா ட்ரெஸ் போட்டிருக்கா. மஞ்ச பலூன் பாட்டு பாடலனா எப்படி? சிட்டுவேஷன் சாங். மவனே, நான் இங்க எக்ஸாம்க்கு படிக்காம உட்கார்ந்திருக்கேன், நீ சிட்டுவேஷன் சாங் பாடிட்டு இருக்க. ஏய், காலங்காத்தால உட்கார்ந்து எடுத்து வச்சு படிச்சிட்டு இருந்தா நேத்தே படிச்சிருக்கணும். நீட்டு படிக்கிறேன்னு எவ்வளவு நேரம் உன்கிட்ட கிஞ்சினேன், என் மடியிலே படுத்து தூங்கிட்டேன். ஆமால, ஏதோ கிளாஸ் எக்ஸாம்ன்றதுனால தப்பிச்சேன். இதுவே செமஸ்டரா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ, ஹரியர் தாண்டா. அப்புறம் அடுத்த செமஸ்டர்ல மறுபடியும் உட்கார்ந்து கிளியர் பண்ணனும். சரி சரி சரி, கிளாஸ் எக்ஸாம் தானே, பாத்துக்கலாம் விடு. ஆமா ஆமா. ஆதி, அகரன் அழற சத்தம் கேக்குதுல? ஆமாண்டி, எனக்கும் கேக்குது. அகரன் அழுக வச்சுட்டு எங்க எல்லாரும் போனாங்க? அவங்க அம்மா எங்க போயிருப்பாங்க? தெரியலையே. அகரன் காலையில அழுகவே மாட்டான், எப்படியும் முத்துவனா இருப்பார்ல. ஆமா, அண்ணன் இருப்பாரு, அவங்க இருப்பாங்க. ஏன் அம்மா கூட வந்து தூக்கிட்டு போவாங்க. யாருமே சமாதானப்படுத்துற மாதிரி தெரியல. ரொம்ப நேரமா தம்பி அழுறானோ? அது ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அகரனுக்கு மறுபடியும் ஏய், தேவையில்லாம யோசிக்காத, வா போய் என்னன்னு பாக்கலாம். சரிடா. வேதாக்கா தூங்கிட்டு இருக்காங்களா? அகரன், அகரன் குட்டி, சித்தி வந்துட்டே தங்கம். இங்க பாருங்க அகரன், அழக்கூடாது. சித்தி சித்தா எல்லாருமே வந்துட்டோம். ஒண்ணும் இல்ல, சித்தி வந்துட்டேன். அம்மா தூங்கிட்டு இருக்காங்களா? இப்ப அம்மா எழுப்பிடலாம். தூங்கிட்டு இருக்காங்களா? அவன் இவ்ளோ கத்துறான், தூங்கின மாதிரி தெரியலையே. வேதாக்கா, வேதாக்கா எந்திரிங்க. வேதாக்கா, வேதாக்கா நான் கூப்பிடுறது கேக்குதா? அக்கா, தம்பி அழுதுட்டு இருக்காங்கக்கா, எந்திரிங்க, பால் கொடுங்க. ஆதி, என்ன வேதாக்கா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? அம்மா, அவரேங்க? முத்துவனாவா? அவரையும் காணோம். ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்குமோ? சத்தமே கேட்கலையே. நம்ம ரூம் பக்கத்துல தானே இருக்கு, கண்டிப்பா ஏதாவது சண்டைனா சத்தம் வந்திருக்குமே. ஆமால, ஆனா இவங்க ஏன் எந்திரிக்கல, எனக்கு ஒன்னும் புரியல. சரி, நீ முத்துவனாக்கு ஃபோன் பண்ணி கேளுடா.
ஓகே ஓகே, நீ அவங்கள எழுப்பு, நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ம் சரி. வேதாக்கா, வேதாக்கா எந்திரிங்கக்கா. ஏய் என்னாச்சு? ஏன் இவங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? வேதாக்கா, வேதாக்கா. அது அது இவங்க தூங்குற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ இவங்க மயக்கமா இருக்கிற மாதிரி தோணுது. மயக்கம் ஆயிட்டாங்களா? ஏய் என்னடி சொல்ற? பாருடா, எவ்வளவு கூப்பிட்டு எந்திரிக்கல. அகரன் அந்த கத்துறான், அதுக்கு எந்திரிக்கல. இப்போ என்ன பண்ணலாம்? நீ சீக்கிரம் காரிட, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். சரி, நம்ம அங்க போயிட்டு கூட அவருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். அவரு வேலையா கூட ரைஸ் மில்க்கு போயிருப்பாரு. சரி நீ கூட்டிட்டு வா. அது எப்படி? ஐயோ எனக்கு புரியுது, நானே உங்களை தூக்குறேன். நீ சீக்கிரம் போய் கார் சாவி எடுத்துட்டு போய் கார் டோரை ஓபன் பண்ணு. சரிடா, நான் அகரன் குட்டிய அத்தை கிட்ட கொடுத்துட்டு வரேன். நம்ம போலாம், ஹாஸ்பிடலுக்கு போலாம். நம்ம எப்போதும் காட்டுவோம்ல, ஏஎம்சி ஹாஸ்பிட்டல், அங்கேயே கூட்டிட்டு போயிடலாம். சீக்கிரமா வா. என்னங்க, வயிறு ஃபுல்லா இருக்கு. 2 பாட்டில் கிட்ட தண்ணி நிறைய குடிச்சிட்டேன். ஐயோ தண்ணி நிறைய குடிக்கணும் ரதி, அப்பதான் ஸ்கேன்ல குழந்தை நல்லபடியா இருக்கான்னு நம்மளால பார்க்க முடியும். சரிங்க, போதும். வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு. சரி, பாட்டில் எடுத்துக்கிட்டல, அங்க வந்து உட்காந்து குடிச்சிரு. ம் சரிங்க. என்னங்க, எப்போதும் போற அதே ஏஎம்சி ஹாஸ்பிட்டல் தானே? ஆமா ஆமா, அங்கேயே காமிச்சுக்கலாம். ஆமா, ஃபைல் எல்லாம் எங்க இருக்கு? இந்த வீட்டுக்கு கூடி வரும்போது அங்க ஒரு கபோர்ட்ல வச்சிங்களே, அங்கதாங்க இருக்கு. ஆமால. சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்புறம் ரதி, கார் சொல்லியிருக்கேன், நம்ம கார்லயே போய்க்கலாம். ம் சரிங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தானே வாட்டி என் கூட செக்கப்க்கு வரீங்கல்ல? ஆமாமா. ம் சரிங்க. அப்புறம் எப்போ நீங்க ஊருக்கு கிளம்பணும்? உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்பணும். ஓ, வேலை அதிகமா இருக்கா? ஆமா, போயிட்டு அடுத்த வாரம் வரேன். முடிஞ்சா நடுவில் வரேன், இல்லைனா அடுத்த வாரம் வரேன். பிரச்சனை இல்லைங்க, எப்போ வேணும்னாலும் வாங்க. நீ பத்திரமா இருந்துப்பல்ல? அதெல்லாம் பார்த்துக்கிறேங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானேங்க, குழந்தை பிறந்துட்டா அப்புறம் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் சரியாயிடும்ல. ஆமா ரதி, குழந்தை மட்டும் பிறக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரிங்க. சரி வா, வீட்டெல்லாம் பூட்டிட்டு வெளியே நிப்போம், கார் இப்ப வந்துடும். சரிங்க. டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க, வாட்டர் பாட்டில் அப்புறம் 2 மாத்திரை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். சரிம்மா. ம் ஆதி, டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டி. உள்ள ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் எமர்ஜென்சி கேஸ் தான். ஐயோ, சரி ஓகே. டேய், முத்துவண்ணா கிட்ட யாரது சொல்லிடியா? ஐயோ மறந்துட்டேன், இரு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். இவங்களை பார்த்துக்கோ. சரிடா, நான் பாத்துக்கிறேன், நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வா. சரி. ஹலோ, சொல்லுடா, எங்க இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்தேன். என்னடா முக்கியமான வேலையாவா? எப்ப கிளம்புனீங்க? என்னன்னு சொல்லுடா. இல்ல, வேதா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். அதான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். டேய் என்னடா சொல்ற? ஆமா, ரூம்ல அகரன் குட்டி அழுதுட்டே இருந்தான், போய் பாக்குறப்பதான் அவங்க மயக்கத்துல இருந்தாங்க, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க எப்ப வருவீங்க? சரியா தூங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், அதான் மயக்கமா இருந்திருக்கும். நீ என்னன்னு செக் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த ரைஸ் மில் விஷயமா ஒருத்தவங்ககிட்ட பேச வந்திருக்கேன், அதான். ஓ அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன், நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. சரிடா. வேதாக்கு என்ன இருக்கும்? சரியா சாப்பிட்டுக்க மாட்டா, வேற ஒன்றும் இல்லை. ரதி, உள்ள போலாமா? போலாங்க. என்னங்க? என்னம்மா? இல்ல, போன்ல யாரு? ரொம்ப பதட்டமா பேசுனீங்களே. இல்ல ஒண்ணும் இல்ல, அது வேலை விஷயமா வந்த ஃபோன் கால் தான். ஓ சரிங்க. சரி, உள்ள போலாமாங்க? போலாமா, வா. மிஸ்ஸஸ் ரதி தேவி, நீங்க தானே? ஆமா மேம். பக்கத்துல நிக்கிறது உங்க ஹஸ்பண்டா? ஆமா. உங்க பேர் என்ன சார்? என் பேரு முத்துமொழி.
தோழி ரதி தேவி, உங்க 2 பேருக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். குழந்தை நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு. ஆனா ரதி தான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி இருக்காங்க. அப்படின்னா தெளிவா சொல்லுங்க. சரியா சாப்பாடு இல்லாம, சரியா தூக்கம் இல்லாம, ஒரு மாதிரி எதையோ நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்காங்க போல. குழந்தையும் இன்ஆக்டிவா இருக்கு. அதாவது உடம்பளவுல ஆரோக்கியமா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஆக்டிவா இல்லாத மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பிடிச்சத பண்ணணும். நல்ல 4 பேர்கிட்ட சந்தோஷமா பேசணும், நல்ல பாட்டு கேட்கணும், புத்தகங்கள் படிக்கணும், நல்ல குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யணும்னு இப்படி இவங்களும் ஆக்டிவா இருந்து சந்தோஷமா இருந்தாதான் குழந்தையும் நல்லா இருக்கும். ரதி, நீங்க சாப்பிடுறதே இல்லையாமா? வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? யார்கிட்டயாவது சொல்லி நல்ல சத்தானதா செஞ்சு தர சொல்லலாம்ல. டாக்டர், வீட்ல யாருமே இல்ல. இவரும் வெளியூர்ல இருக்காரு. வாரத்துக்கு 2 நாள் தான் வீட்டுக்கு வருவாரு. அதான் எனக்குன்னு பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? சார், என்னது இது? இப்படியா விடுவீங்க? அவங்க புள்ளத்தாச்சி சார். மேடம், அது கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அதான். சார், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தா என்ன? உங்க பொண்டாட்டியை நீங்க தானே பாத்துக்கணும். இப்ப அவங்க புள்ளத்தாச்சியா வேற இருக்காங்க. இன்னும் 2 மாசத்துல குழந்தை பிறந்துரும் சார். 6 முடிஞ்சு 7 தொடங்க போகுது. இன்னும் 2 மாசம், 9வது மாசத்துல குழந்தைய கைக்கு வந்துரும். இப்ப போய் பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லனா என்ன சார் இது? ஒண்ணு யாரையாவது கூட இருந்து பாத்துக்க வைங்க. அப்படி இல்லனா நீங்களே இவங்க கூட இருங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி, டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், வெளியே வாங்கிக்கோங்க. அடுத்து இப்ப செக்அப்க்கு வரணும்? கரெக்டா இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு வாங்க. சரிங்க மேடம். ரதி, போலாமா? சரிங்க மேடம், நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. எவ்வளவு நேரம்? இந்த டாக்டர் என்னதான் பண்றாங்க? டாக்டர், சிஸ்டர், நீங்களாவது வந்து செக் பண்ணுங்க. என்னாச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. சார், எதுக்கு சத்தம் போடுறீங்க? என்ன எவ்வளவு நேரம் மேடம்? எமர்ஜென்சி கேஸ்னு வந்தா நீங்க பாட்டுக்கு இங்க வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க. சாரி சார், பேஷண்ட்ஸ் எங்களுக்குமே இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு 1 by 1 தான் பார்க்க முடியும். எல்லாருமே எமர்ஜென்சின்னு வந்தா என்ன பண்ண முடியும்? இப்ப கூட பிரெக்னன்ட் லேடிக்கு தான் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பேஷண்ட்டுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஓகே, தள்ளுங்க. என்னாச்சு? மயக்கமாவே இருக்காங்களா? ஆமா மேடம், நாங்க வந்து பாக்குறப்போ அவங்க மயக்கத்துல தான் இருந்தாங்க. எவ்வளவோ எழுப்பி பார்த்தோம், எந்திரிக்கவே இல்ல. பல்ஸ் வைஸ் கரெக்டா தான் இருக்கு. ஒருவேளை நைட் ஏதோ சாப்பிடாம தூங்காம இருந்திருப்பாங்க. அந்த டயர்ட்னஸ் தான். பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்லைங்க. அப்படியே கண்ணு முழிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொன்னேன்ல, நைட்டு தூங்காம சாப்பிடாம இருந்ததுனால அந்த டயர்ட்னஸ்ல மயக்கம் வந்திருக்கு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்படியே குளுக்கோஸ் போட்டா சரியாயிடும். ஒரு பாட்டில் குளுக்கோஸ் மட்டும் ட்ரிப்ஸ் ஏத்திக்கலாம். ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லல. அவங்களுக்கு இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்து ஒரு 5 மாசம் தான் ஆகுது. ஓ, ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்களா? மேபி அது கூட ரீசனா இருக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணாலே நடுவுல எந்திரிக்கணும். அதனால சரியா சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. பெட்ல மட்டும் வந்து படுக்க வைங்க. ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏத்திட்டா சரியாயிடும். ஓகே மேம், வேற ஒன்னும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லல? இல்ல, ஒன்னும் இல்ல. இருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பேன். சார், பார்த்தாச்சு, ஒன்னும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல. சரிங்க மேடம். நான் நர்ஸை வர சொல்றேன். அவங்க கூட போய் கொஞ்ச நேரம் மட்டும் அட்மிட் பண்ணுங்க. அப்புறம் குளுக்கோஸ் போட்டோனே சரியாயிடும். சரி. நர்ஸ், பேஷண்ட் பெட்ல அட்மிட் பண்ணணும், வாங்க. என்னடா இப்படி சொல்றாங்க? வீடு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லல. சரி, நீ அவங்கள உள்ள கூட்டிட்டு போ. ஜென்ஸ் அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, சரி நான் கூட்டிட்டு போறேன். இந்த நேரத்துல இவர் எங்க போனாரு? இவங்க 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்குமோ? இவங்களும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. அவரும் டென்ஷன் ஆகி கத்திருப்பாரு. அதுலதான் இவங்க மயக்கம் ஆயிட்டாங்களா? இல்லையே, மயக்கம் ஆயிட்டா கூட இப்படி எல்லாம் விட்டுட்டு போக மாட்டாரே. இவர் எப்ப போனாரு, எப்ப என்ன ஆச்சு ஒன்னும் தெரியல. ஹலோ, எங்க இருக்கீங்க? டே, ஹாஸ்பிட்டல் போனியாடா? வேதாக்கு என்னடா சொன்னாங்க? வேதா இப்ப எப்படிடா இருக்கா? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. நைட்டு சரியா சாப்பிடாம தூங்காம இருந்திருப்பாங்க போல, அதான் மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஏன், நீங்க அவங்கள பாக்கலையா? அவங்க சாப்பிட்டாங்களா? நல்லா தூங்குனாங்களா? என்னாச்சு சொல்லுங்க. நான் பேச மாட்டேன், வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னதுனால சாப்பிடாம தூங்காம இருந்திருக்கா. அதான் அவளுக்கு மயக்கம் வந்திருக்கு போல. என்னாச்சுன்னு சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். டாக்டர் இங்க கேக்குறாங்க, எங்களால ஒன்னும் பதில் சொல்ல முடியல. அவங்க நைட்டு சாப்பிட்டாங்களா? நல்லா தூங்குனாங்களா? சாப்பிட்டு நல்லா தானடா தூங்குனா, நல்லா தானே இருந்தா. நல்லா இருந்தாங்கன்னா அப்புறம் இப்ப என்னாச்சு? சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. ஆமா, நீங்க எப்ப வருவீங்க? கொஞ்ச நேரத்துல வந்துருவேண்டா. அகரன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா தான் இருக்கான், வீட்டுல இருக்கான். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. என்னங்க? ரதி, என்னாச்சு? கொஞ்ச நேரமாவே ரொம்ப பதட்டமா யார்கிட்டயும் போன்ல பேசிட்டே இருக்கீங்களே. ஹால்ல கூட பேசக்கூடாதுன்னு கிச்சன்ல வந்து எனக்கே தெரியாம பேசுறீங்க. என்னாச்சுன்னு கேட்க தான் வந்தேன். எதுவும் பிரச்சனையா? இல்ல, அது நான் அவசரமா
போகணும். அப்படியா? சரிங்க. கீரை கடைஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. இல்லம்மா, நீ சாப்பிடு, நான் போகணும். சரிங்க, ஆ, இங்க பாரு, நல்லா சாப்பிடு சரியா? நான் பாத்துக்கிறேங்க. இல்ல, டாக்டர் அந்த மாதிரி சொன்னதுல இருந்து என்னால இங்க இருக்கவும் முடியல, உன்னை விட்டுட்டும் போக முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட தலையெழுத்து அப்படி இருக்குங்க. என் குழந்தையும் நானும் இப்படிதான் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழணும்னா வேற வழி இல்லைங்க. இப்படிதான் இருந்தாகணும். பரவாயில்ல, பாத்துக்கலாங்க. உங்களுக்கும் வேலை இருக்குல்ல, நீங்க போய் வேலையை பாருங்க. நீ அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு தெம்பாரு, எதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்காத. ம், சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்ல, நீங்க பாதுகாப்பா பத்திரமா இருக்கணும்னு தான் இதெல்லாமே பண்ணது. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதனாலதான் சொன்னேன். சரிம்மா, சரி, நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். நான் அப்புறம் அடிக்கடி வரேன். உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. சரி, நான் கிளம்புறேன். ம், போயிட்டு வாங்க. டடான்! இருங்க இருங்க இருங்க, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல யாரு? நேத்து இது நம்ம முத்துமொழியா இருக்காதுன்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம். ஆனா இன்னைக்கு இது முத்துமொழி தான் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அப்ப இந்த ரதி யாரு? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. நேத்து நீங்க நிறைய பேர் நினைச்ச மாதிரி தான் நானும் முத்துமொழிய ட்வின்ஸ் நினைச்சேன். ஆனா இங்க பார்த்தா ட்வின்ஸும் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப யாருங்க இவங்க? மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குல்ல? அப்படிதான் எனக்கும் இருக்கு. பார்க்கலாம் இந்த அட்மின் என்னதான் கதை வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் நேத்துக்கு சொன்னீங்க கதையை ஏன் குழப்பறீங்கன்னு. ஏங்க, ட்விஸ்ட்னு ஒண்ணு இருந்தா கதை ஸ்டார்டிங்ல குழப்பதான் செய்யும், முடிவு பயங்கரமா இருக்கும். அப்படிதானே அட்மின்? அப்படிதானா? சோ யாரும் குழப்பிக்க வேணாம். நீங்க அவ்வளவு குழம்புற அளவுக்கு நம்ம அட்மின் கதையும் எடுத்துட்டு போறது இல்ல. சீக்கிரமா ரிவீல் பண்ணிடுவாங்க. எப்போதும் சொல்றதுதான். அடுத்தடுத்து பரபரப்பான ட்விஸ்ட்கள் எல்லாமே ரிவீல் ஆக போது. சோ கண்டினியூஸா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு சூப்பர் ஸ்பெஷலுங்க. கீ ரைஸ், சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 சூப்பரா எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஸ்டோரியில ஏதாவது உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.